ஷேய் முனியப்பன் பேசுகிறேன்டா. நான் 4 திசையும் மிதித்து சுற்றி ரன்னிங்கில் வர்ற இடத்த சுத்தம் பண்ணியிருக்கான். பார்த்துக்கோங்கடா. தென்பகுதியிலேருந்து ஜேசிபி வண்டி வந்த வண்டியை எல்லாம் சுத்தம் பண்ணி நடுவில் குமிச்சு வச்சுருக்கான். என்ன காரணம்? நாங்கள் நாக்கை போட்டு நாங்கள் நக்கணும் அப்படிங்க. புரியுதா? நக்க முடியாதுடா. 4 திசையில் அவர் பாதத்தை வைக்கிற பாதத்தை உலக நாடே பார். இது உலக நாடே பாதத்தை இருக்குதார். இதாண்டா அவர் பாதத்தை வைக்கிற இடம். இதுதான் பார்த்துக்கோ. இது இந்த திசை மேற்கு திசை எந்த நேரம் மிதிக்காரோ கேரளா வரைக்கும் அழியும். இதுதான் கணக்கு. அடுத்தாப்பில் இங்கிட்டு ராஜபாளையம் பூரா மதுரை வரைக்கும் அழிய வேண்டிய இடம் இது. இதுதான் தென்பகுதியில் கன்னி மூலையில் இவர் ஐயா எங்கள் அண்ணன் எலும்பச்சம்பழம் கனியை உள்ளே இறுக்கியிருக்காரு. வச்சாடா இடித்து போட்டு இங்கே உள்ள 3 அம்மம்மார் இருந்தாளுங்க. அவ்வளோ பூரா உட்காந்து ஜெகஜோதியாக இருந்தாளுங்க. அதை பூரா இடித்து குப்பை மாதிரி போட்டு போயிட்டான். அதாவது நாங்களே சொல்லுவேன், தண்டனை ஏன் கொடுக்கலான்னு கேட்டால் பொருடா இது பெரிய கணக்கு. அது ஒரு பாயிண்ட் சொல்லுதாரு. நல்லா காட்டுக்கோங்கடா. சுவை சம்பாத்தியம். நான் யாருக்குனாலும் ஓட்டலாம், யாருக்குனாலும் நக்கலாமுங்க. இப்போ இவர் கேட்காரு, ஏன் சுவை சம்பாத்தியம் எங்கன்னு கேட்காரு. என்னடா பண்ணி வச்சுருக்கியா அந்த கேள்வி கேட்காரு. என் சுவை சம்பாத்தியத்தை எங்கே? நான் இராணுவ வானர படையை வச்சு நான் தோண்டி எடுப்பேன். உன் ஆட்டத்தை நீ ஆடுறா. இராணுவ படைகள் உள்ளே வந்து செக் பண்ணி எடுக்கல ஒருவே இருக்க மாட்டான். பார்த்துக்கோங்கடா. நல்லா பார்த்துக்கோங்கடா. க்ளீன் பண்ணியிருக்கானா? நல்லா பார்த்துக்கோங்கடா. வர்ற புறாக்கர்லாம் நாக்கை இழுத்து போட்டு வா. ஒரு மூளை பாதத்தை வச்ச இடத்த பாதிச்சிடா. அடுத்த மூளையை பாருங்கடா. அந்த மூலையிலையும் காலை வச்சுருக்காரு. கடைசி ரோடு ஓதுனியடா. அதை பார்த்துக்கோங்கடா. அதான்டா அதுலேயும் காலை வச்சுட்டாரு. புரியுதா? அது மத்திய அரசு, மாநில அரசு, ஒன்றிய அரசு அங்கே டெல்லி வரைக்கும் மிதியில் பிடிச்ச மாதிரி நிற்காரு. காலை மிதிச்ச மாதிரி நிற்காரு. 4 சதுரங்கத்தில் விளாண்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்டா இந்த பேய் மாதிரியாடா பேய் பேப்பரு. அது ஞாயிற்றுக்கிழமை தான் பேய் பேப்பரை முடித்து கணக்கை விட்டார். பேப்பரை பிடிச்சி ஒழுங்காக க்ளோஸ் பண்ணு ஓடி ஆஞ்சான். தூக்கி ஆடிட்டு வரான். கண்டார ஒளிமே. அட முட்டா பேய்களா பாடுறா. முள்ளை நல்லா குமிச்சு வச்சுருக்கான். இது வழக்கறிஞர்கள் சிலுவத்தூர் தலை ராஜபாளையம். எப்பா 2 பேருமே பார்த்துக்கோங்கப்பா. முனியப்பன் கணக்கு கொடுக்க பார்த்துக்கோங்கப்பா. கிளியர் பண்ணியிருக்கான். ஆட்டோமேட்டிக்காக உள்ளே ஏற்றிருங்க. சரியா? இதுக்கு என்ன விடன்னு பார்ப்பாரு. நான் கணக்கு கரெக்டாக தப்பு செய்கிறவனை எடுத்து கொடுக்கேன். நீ என்ன விட கொடுக்கன்னு பார்ப்பார். நீதிமன்ற கோர்ட்டில் என்ன விட வருது. இவன் சுவை சம்பாத்தியம் ஓட்டி நக்கு தான். ஏன் சுவை சம்பாத்தியம் நான் ஏற்றுவேன், எனக்கு பதில் கொடுங்க கேட்பார். அதையும் பார்த்துக்கோங்கப்பா. எல்லாம் மாட்டுவான். எல்லா பேரும் மாட்டுவான். அதுக்கு தான் முழிக்கான் நாய் முழிச்ச மாதிரி. ஏற்கனவே அரசியல்வாதி கடவுளுடைய சொத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்கங்கே உட்காந்தாங்கன்னா நாக்கை கடிச்சிக்கிட்டு எவனை கொல்லணும் எவனை ஆட்டணும்னு அலைவான். இந்த செம்மத்தில் யாரையும் ஓட்ட முடியாது ஆட்ட முடியாது. தப்பு செஞ்சவனை உள்ளே போய்தான் செயல் அறையில் தான் நீ கிடப்ப. சரியா? அதான் காவல்துறையில் நானும் போனோம்ல. அவன் காவல்துறை தலைவரம் ஸ்டேஷனில் இல்லை ஜேசிபி வண்டி புரோக்கரு 2 பேரும் இங்கே வரலையா தூக்கி உள்ளே போட்டு முயற்சி போடணும்னு சொன்ன உடனே ஓட்டிட்டு ஓடியே போயிட்டான். பாத்தியா? இல்லைனா இதையும் க்ளீன் பண்ணுவான். இது இந்த இன்னும் குறை நடக்குடா. இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணே நல்லா இருந்திருக்கும். இதை க்ளீன் பண்ணாமல் ஓடி போயிட்டான். போலீஸ் காவல்துறையில் கூப்பிட்டானே ஓடி போயிட்டான். ஏற்கனவே நெல் பேரை இடித்தது நல்லா கேட்டுக்கோப்பா. எல்லா இந்தியா நாடு முழுவதும் எல்லாமே ஜர்ச்சி பூராமே கேட்டுக்கோங்கப்பா. ஆணும் பெண்ணும் இதில் நெல் பேரை போட்டு இருந்த பயிர் எல்லாம் சிலை உள்ள பீடங்கள் எல்லாத்தையும் இடித்து போட்டு போயிட்டான். இப்போ இடித்த கணக்கில் இப்போ அவனே சுத்தம் பண்ணதுக்கு விட்டார். சுத்தம் பண்ணுறான். ஆனால் இது பெரிய பாயிண்ட். இப்போ வந்து ஆட்டி ஓட்டி குமிச்சு வச்சுட்டு போயிருக்கான். இனிமேல் நாக்கை தொங்க போட்டு புறாக்கர் வருவான். அவர் 2 இல்லை இந்த மூளையும் அந்த மூளையும் காலை பாதத்தை வச்சுருக்காரு. வாங்கடா நக்க வர போறீங்களா? உன் வீடு குடும்பம்லாம் சோழி முடியறதுக்கு வரையலாம் வாங்க. சரியா? இல்லை பிதிக்கி போடுவார். இங்கே எல்லாமே பூதங்கள் உட்காந்துருக்கு, பேய்கள் உட்காந்துருக்கு. ஏற்றி விட்டுருவார். அவன் வீட்டில் கண்ணீர் கூத்தலுமாக இருக்கும். பேப்பர்லாம் கரைஞ்சி போவோம். குடும்பம் கரைஞ்சி போவோம். உன் வண்டி வாகனம் சோழி முடிஞ்சு போவோம். பிச்சை எடுக்க தர்மம் எடுக்க விட்டுருவார். சரியா? சிவன் சொத்து குலநாசம். அந்த குலநாசம் இனிமேத்தான் நடத்த போகிறாரு. இனிமேத்தான் நடக்க போகுது. எழுதி வச்சவன் பூரா அவன் குலநாசமாக போயிடுவான். குலநாசமாக முட்டா பேயலா. எங்கே வந்து எங்கடா விளையாடுதியா? வாரா ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இது திங்கக்கிழமை காலையில் ஓடும். பார்த்துக்கோங்கடா. அவன் எதிர்பார்ப்பான். நம்ம எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வந்திருக்கோம். யூடியூப்பில் வருதா, சேனலில் வருதா, ஏன்னு நாக்க தொங்க போட்டு பார்ப்பான். பார்த்துக்கோங்கடா. முனியப்பன் நான் இதில் சொல்லவட்டமாக வந்து போனேன். எனக்கு கொஞ்சம் அச்சாலமாக இருந்துச்சு, முள்ளுங்கிள்ளுமாக இருந்துச்சு. இப்போ நல்லா க்ளீன் பண்ணிட்டு போயிட்டிய.
நான் சுருண்டு குடிச்சு 2 இடமும் நான் உட்காந்துருப்பேன். வாங்கடா 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 கிதிக்கி எடுக்க உங்களை முக்கால் சத்தியம் சுருட்டு அடித்து உட்காந்துருப்பேன். என்ன பார்க்கல பார்த்துக்கோங்கடா. கைலாசத்தில் தென்புறத்தில் உட்காந்துருப்பேன், சுருட்டு அடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பேன். வாங்கடா முட்டா பேகடா முக்கால் சத்தியம்டா.